வணக்கம். நன்றி. ஆளுங்களுக்கு நன்றி. வணக்கம். ரொம்ப அதிகமாக பேசல. இங்கே ஏதோ மெசேஜ்னு சொல்கிறாங்க. மெசேஜை போட்டு சினிமாங்கிறது மெசேஜ் சொல்கிற ஊடகம் கிடையாது. அது ஒரு காட்சி ஊடகம். அது ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும். அந்த அனுபவத்துலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்துப்பீங்க. அது உங்களுது. படைப்பு என்னதாக இருக்கலாம், ரசனை உங்களுது, தேர்வு உங்களுது, தேடல் உங்களுது, அறிவு உங்களுது. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நான் பார்க்க ஆவலாக இருக்கேன். அவ்வளோதான். நான் எந்த மெசேஜும் சொல்லலை. மெசேஜ் சொல்லக்கூடாது. சினிமாவோட வேலை அது இல்லை. நான் நம்புகிறேன். மற்றவங்க எப்படி நம்புறாங்கன்னு தெரியல. அப்படி பார்த்தா தர்சோவஸ்கி எந்த மெசேஜ் சொன்னார்? அனுபவம் தான். சினிமாங்கிறது ஒரு அனுபவம், தியானங்கிறது ஒரு அனுபவம், அதுபோல சினிமாங்கிறது ஒரு அனுபவம். அப்புறம் நன்றி சொல்லணும்னா நான் ஆண்ட்ரியா அவர்கள் இந்த படத்தோட தொடக்க புள்ளியிலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் கூட நிற்கிறாங்க. மோரல் சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் செலிங் ஹவுஸ் சார், இந்த படம் கதை சொல்ல சார் நீங்கள் பண்ணணும். செலிங் ஹவுஸ் தெரியும் உங்களுக்கு, லெஜண்ட் தியேட்டர் ஆர்டிஸ்ட். சொல்ல போனேன், இல்லை எனக்கு தியேட்டரே போதும், நான் சினிமா வேணாம், நீ என்ன, நான் அங்கே ராஜாவாக இருக்கேன், அங்கே போய் நீ சினிமாவில் பூஜத்துக்கு வச்சுருவீங்க. இல்லை சார் உங்களை எதுவும் இல்லை, வேணாம், எனக்கு சினிமாவே வேணாம், நான் தேட்டர் தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, இங்கே நான் ராஜா, இங்கே ஆர்டிஸ்ட் ராஜா, சினிமாங்கிறது டைரக்டர் மீடியா, அங்கே நீ சொல்லணும், நான் எதாவது பண்ணணும், வேணான்னாரு. இல்லை சார் நீங்கள் கதை கேளுங்க, கதையெல்லாம் கேட்க முடியாதுண்ணா. இல்லை சார் திரும்ப ஃபோன் பண்ணுவேன், இல்லை சார் நீங்கள் பண்ணணும். கடைசியில் சரி நான் கதை கேட்கல, நீ ஒரு வாட்டி உங்க கூட பேசணும்னா சரி பேசுறேன். ஒரு மணி நேரம் பேச்சு ஆரம்பிச்சு பேசி அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு என்ன சினிமா தெரியும், சினிமா நான் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். சரி சார், சினிமாவை நான் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன்னா அதை புரிய வச்சேன். அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டாரு. நான் எனக்கு பிடிச்சவங்க யாருன்னு சொன்னேன். அப்புறம் தான் ஒத்துக்கிட்டேன். அப்புறமும் கதை கேட்கல. சார் கதைலாம் வேணாம், நீ பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குனாரு. சரி கடைசியில தான் வசனம் மட்டும் என்கிட்ட கேட்டார். நீ ஏதாவது வாயில வர்ற டைலாக் எல்லாம் தான் நான் பேச மாட்டேன் சொல்லிக்கோ. எனக்கு கொஞ்சம் அது ஒரு ஈகோ ஆயிடுச்சு. என்ன அது பேச மாட்டேன், நான் சொல்றதா நீங்க பேச போறீங்கன்னு. கடைசி வர நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு வர டைலாக் கொடுக்கல. எனக்கு ஒரு அந்த ஈகோ வந்துருச்சு. நான் சொல்றதான் சார் பேசுவீங்க, சரி பார்ப்போம், நீ சொல்ற நான் பேசுறேன்னா பார்ப்போம். மறுநாள் வந்தார டைலாக் எல்லாம் கொடுத்தேன். சரி ஒண்ணும் சொல்ல திமிரு அப்படிதான் சொன்னாரு. பேசிட்டேன், ரொம்ப திமிர்ல அவனுன்னு சொன்னாரு. அப்புறம் டப்பிங் முடிஞ்சிச்சு. டப்பிங் முடிஞ்சு போகும்போது திரும்ப சொன்னாரு, இனி பாம்பே பக்கம் வந்துடாத கதை சொல்லிட்டு இருந்தாரு. சார் என்ன படம் பிடிக்கலையா என்ன? இல்லை நீ கதையும் சொல்லாத, பாம்பே பக்கம் வராத, டேட் மட்டும் சொல்லி நான் வந்துடுறேன். ஓகே, அதுதான் எனக்கு அவ்வளோதான். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் குழந்தை மாதிரி, அவருக்கு ரொம்ப கோவிச்சுப்பாரு. அவங்க பயமுறுத்தினாங்க. இங்க உண்மையை சொல்ல போனா அவரோட பர்சனல் மேக்கப் பர்சனல் அந்த லெவலில் உள்ளவங்களாம் பயந்துச்சு. என்ன அவரா, ஐயோ உங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுங்க, ஃபர்ஸ்ட் படம் முடியாதுண்ணா. சார் நான் பண்ணிப்பேன், கலைங்கிறதே அன்பு தான், வெறுப்பு இல்லையே, அது என்னால முடியும். அன்புன்னு ஒண்ணு இருக்குல்ல அவங்ககிட்ட. சரி தினமும் முத்தம் கொடுப்பேன். ஷார்ட் முடிஞ்சாலும் அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும். அப்ப தான் அவருக்கு அது ஒரு குழந்தை மாதிரி அவரு. சரி அப்படி ஹேண்டில் பண்ணி அப்படியே முடிச்சுட்டேன். மிஸ் பண்றோம். அப்புறம் என்னன்னா ஒரு ஒரு உண்மையில மறைச்சிட்டேன். அது இன்னைக்கு கடைசியாக தெரிஞ்சுட்டாரு. அவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட், மெட்ராஸ் தியேட்டர்ஸ். அவங்க ஆண்ட்ரியா, அவங்களும் மெட்ராஸ் தியேட்டர்ஸ் தானே. சொன்னேன் சார் அவங்களும் மெட்ராஸ் தியேட்டர்ஸ்னு. அது ஏன்டா முதல்ல சொல்லுனாரு. இல்லை சார் அந்த டென்ஷன்ல இன்னும் ஒர்க் டென்ஷன் அதெல்லாம் பெருசாக எனக்கு பரல. அதை மாட்டே அதை முதல்ல சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், நான் பேசியிருப்பேன்ல. சார் நீங்க இல்லை அவங்க லவ்வர் இல்லை, இது நீங்க அண்டர்னிஸ்ட் இல்லடா, கொஞ்சம் பேசியிருப்பேன்ல, கொஞ்சம் பேசி அது எங்க நாங்களும் ஒரு இதுல மெட்ராஸ் தியேட்டர்ஸ், அவரும் மெட்ராஸ் தியேட்டர்ஸ் தான், இப்போ ஃபீனிக்ஸ் தியேட்டர்ஸ். அவங்க மனைவி ஒரு அன்னைத்தர சப்பதம் இருப்பாங்க, அவங்க பார்த்தாலே காலில் வந்துடுறாங்க. அப்புறம் ஆண்ட்ரியா, உண்மை சொல்ல போனா இந்த படத்தோட துவக்கத்துல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என் கூட அவ்வளவு மோரல் சப்போர்ட், அவ்வளவு கடினமான சூழல்லையும் என் கூட நின்னாங்க. நன்றி ஆண்ட்ரியா. அப்புறம் ஜான் சார் அவர்களுக்கு நன்றி, ஆண்டனி சார் அவருக்கும் நன்றி. ஒரு மென்மையான மனிதர் ஆண்டனி சார், அவரும் ஒரு குழந்தை மாதிரி தான், எனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது ரொம்ப குழந்தை அவர். எப்படி ஜான் அது சலீம் சார் ஒரு குழந்தையோ, சலீம் ஹவுஸ் சார் அவரும் ஒரு குழந்தை மாதிரி மென்மையான மனிதர். அப்புறம் தயாபரன் சார், இந்த படத்துக்கு உறுதுணை அந்த ஸ்கிரிப்ட் ஆஃப் பிக்சர்ஸ் தயாபரன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்கும், அப்புறம் சார்
பாலா சீதாராமன், அவங்களோட வரிகளுக்கு நன்றி. இசை சி ஆமா சுந்தர் சி பாபு சாருக்கு நன்றி. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல என்னுடைய நண்பர், என்னதான் நம்ம வந்து கனவுகள் அது இதுன்னு இருந்தாலும் ஒரு கலைஞன் வந்து அவனுக்கு உறுதுணையா வந்து சில நண்பர்கள் அமைவாங்க. நீ நல்லா தான் பண்ற, சரியா தான் போறேன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து என் நண்பன் சுரேஷ் பாபு எல்லா இடத்துலயும் என்ன கைவிடாத ஒரு நண்பன். அப்புறம் வந்து நான் என்ன செஞ்சாலும் அது அவன் ஜாலியா அடிக்கிறானா இல்ல உண்மையிலேயே நம்ம ஊக்குவிக்கிறான்னு டவுட் வரும். அப்படி ஒரு நண்பன் இருக்கான் சிவானி செந்தில், தயாரிப்பாளர் மற்ற இயக்குனர். எனக்கே டவுட் வருது, டேய் ஏதாவது டயலாக் அது ஜாலியா அடிக்கிறியா, உண்மையிலேயே நல்லா இருக்கா படம் அப்படிலாம் கேட்பாங்க. நல்லா தான் இருக்கு, அவன் எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டான். அதனால எனக்கு பிடிக்கும். அப்புறம் என்னுடைய உதவி இயக்குனர் அவங்க இல்லைன்னா அது இல்லை, அவங்க பேரை தனித்தனியாக நான் சொல்லி ஆகணும். ஜெனித், பென்னி, ஜெனித், அப்புறம் குரு ராமையன், சகாசு அண்ணாமலை, அகத்தியன் அய்யனார், அகத்தியன் சேகர், அப்புறம் என்னப்பா பேர் வந்துச்சு சொல்லிட்டேன், சபேஷ், ஆகாஷ், ஹேமேஷ், எல்லாருக்கும் நன்றிப்பா. என் கூட நின்னீங்க, கடினமான சூழல்ல நின்னீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஒரு படைப்பை நாங்கள் முன்னாடி கொடுத்துட்டேன், திரைக்கு வரப்போகுது. ஒரு நாள்ல நடக்கிற சம்பவங்கள், அந்த சம்பவங்களை போறவர்கள் ஒரு விஷயம் சொல்றேன். இது ஒரு அது இப்போ ரிவீல் பண்ணுமா தெரியல, நீங்க படம் பாருங்க. ஆனா இது ஒரு வழக்கமா ஒரு கிரைம் த்ரில்லர், இன்னொரு ஜேனர் இருக்கு. அந்த கிரைம் த்ரில்லர் ஜேனர் நார்மலா கடந்து போகாது. கண்டிப்பா அது உங்க மனசுக்குள்ள பூந்து ஒரு ரசவாதம் பண்ணணும்னு நம்புறேன். ஏன்னா ஒரு கொஞ்சம் பதட்டம் இருக்கு. ஏன் என்ன பதட்டம்னா, அது வெற்றி தோல்வி, கலைஞர் வெற்றி தோல்விக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், நாளுக்கெல்லாம் பயந்து வரல. அது வியாபாரியோட பயம், அது ஏன் பயம் இல்லை. அந்த பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா நம்மள காசு போட்டிருக்காங்க, அந்த காசை திருப்பி கொடுக்கணுங்கிற பொறுப்பு இருக்கு. அதுக்காக வந்து வளைஞ்சு ரொம்ப தலையை வளைக்க முடியாது. ஒரு பூட்டை போய் இப்படிதான் பூக்கணும்னு சொல்ல முடியுமா? அது பூக்கும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து சூடிங்க, இல்லாட்டா விட்டுட்டு போயிடும் இல்லையா? அது போல்தான் கலைஞன். இந்த படம் இதை என்ன சொல்லுவாங்க மறந்துட்டேன். நன்றி சார், நன்றி. அது இல்லை, சப்ஜெக்டை பத்தி பேச படத்தை பத்தி பேசிட்டு இருந்தால இதாங்க படத்தோட முக்கிய கான்செப்ட்னு இல்லைங்க, அது ஒரு அனுபவம். நீங்க பாருங்களேன், கான்செப்ட்லாம் சொல்லக்கூடாது, சினிமாவை அப்படி சுருக்காதீங்க. சினிமாங்கிறது ஒரு அனுபவம். நீங்க ஒரு ரோலர் கோஸ்டர்ல அவர் ஏறுறீங்க இறங்குறீங்க, அதை எப்படி விவரிப்பீங்க? அது நீங்க ஏறி இறங்குனா தான் தெரியும். சினிமா கதை கிடையாது. சினிமா கதைன்னா நீங்க வந்து கதையை நான் கையில எழுதி கொடுத்துடலாம்ல, நீங்க எதுக்கு சினிமா தேட்டருக்குள்ள வரணும்? சினிமாங்கிற அனுபவம், புரிஞ்சுங்களா? ஒரு புத்தகம் படிக்கிறோம், ஒரு புத்தகத்தோட 4 வரியை வச்சு கதை சுருக்கத்தை வச்சுட்டு ஒரு அண்ணா கரையினாவை நீங்க முடிவு பண்ண முடியாது. அது சிம்பிளா 4 வரியில சின்ன கதை தான். நீங்க அந்த முழு புத்தகத்தையும் படிக்கணும். அந்த அனுபவத்தை, அண்ணா கரையினா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த அனுபவத்தை படிக்கணும். படிச்சாதான் தெரியும். அதே போல சினிமாவை நீங்க முழுமையா பார்த்தாதான் தெரியும். என்னுடைய பார்வை சரியா தப்பாங்கிறது அது வேற. என்னுடைய பார்வையை கூட நீங்க உடன்படாம போகலாம், அது என்னுடைய பிரச்சனை இல்லை. என்னுடைய பார்வையை சொல்லல, என்னுடைய படைப்பை அவங்க முன்னாடி கொண்டு வர உரிமை இருக்கு. ஏன் எங்க உப்புமா படம் எடுக்க கூட உரிமை இருக்கு. சொல்லுவாங்க அது உப்புமா படம் அது இதுன்னு, அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை கிறுக்குனா அது உங்களுக்கு பிடிக்கும், பக்கத்து வீட்டு குழந்தை கிறுக்குனா பிடிக்காது. இந்த கிறுக்கல் உங்களுக்கு பிடிச்சதுக்குல அது ஒரு கிறுக்கலா எடுத்துக்கணும், புரிஞ்சுங்களா? எல்லாருக்கும் அந்த எல்லா உரிமையும் இருக்கு. அதை நிராகரிக்கிற உரிமை உங்களுக்கு, அதை தேர்ந்தெடுங்க, நிராகரிக்கும். ஆனா தப்போ சரியோ, அதாவது மாஸ் பிலிம், மாஸ் சைக்காலஜி, மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. மாஸ் சைக்காலஜி வச்சு சினிமா இருக்கு, மாப் சைக்காலஜியை டிபெண்ட் பண்ணி சினிமா இருக்கு. இந்த சினிமா பொறுத்தளவு என்னன்னா மிரர். இப்ப நான் ஒன்றும் காட்டலை, கண்ணாடியா பூசி உங்க முன்னாடி காட்டுறேன், நீங்க பார்த்துட்டு போங்க, உங்க முகம் அதை தெரியும், அவ்வளவுதான். அந்த மிரர்னா நான் ரசம் பூசுற கண்ணாடி இல்லை, ஆழமான தண்ணி, சலசலப்புற தண்ணியில உங்க முகம் தெரியாது. ஆனா ஆழமான தண்ணியில, அமைதியான தண்ணியில உங்க பிம்பம் தெரியும், அதோட ஆழத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த படத்துல நான் அந்த ரசவாதம் நிகழும்னு நம்புறேன். பதட்டம்னா என்ன பதட்டம்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் சொல்லும்போது, ஒரு பொண்ணு கிட்ட சொல்லும்போது ஒரு பதட்டம் வருவாங்க. பொண்ணுக்கு ஒரு ஹைக்கு, சிலவங்களுக்கு ஹைக்கு பிடிக்கும், கவிதை பிடிக்கும், கண்ணியம், ஏதோ ஒரு வெளிமூலியம் தான் பொண்ணுட்டு அதை ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் பண்ணும்போது சின்ன பதட்டம் இருக்குங்க. அதே போல அங்க ஒரு ஹார்ட்டுக்குள்ள தான் நுழையும். ஆனா இங்க அப்படி இல்லை, கலெக்டிவ் ஹார்ட், கலெக்டிவ் மைண்ட். அப்போ இன்னும் கொஞ்சம் பதட்டம், இன்னும் கொஞ்சம் பயம் அதிகம். அந்த பதட்டம் எனக்கு இருக்கு, அந்த பயம் இருக்கு. ஆனா நுழைஞ்சிருவேன்னு நம்புறேன், நுழைஞ்ச ரசவாதம் செய்யும்னு நம்புறேன், புரிஞ்சுங்களா? அப்புறம் உங்க கையில் இருக்கு. நன்றி, வணக்கம். கவிதையின் கடைசி வரி, காற்றில் பறக்கும் வேகமும் ஆற்றிடை ஆம்பல் மலராய் அழகாய் பூத்த முகம் ஆண்ட்ரியா. தமிழ் சினிமாவின் பச்சை கிளி முத்துச்சரம். படத்தின் கதை நாயகி ஆண்ட்ரியா அவர்களை பேச அழைக்கிறோம்.